அமெரிக்கா இந்தியா மேலே கிட்டத்தட்ட 50% வந்து வரி விதிச்சிருக்காங்க. அதாவது ட்ராரிஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உலகத்திலேயே வந்து அமெரிக்கா வந்து அதிகமாக எதிரி நாடுகளாக கன்சிடர் பண்ணக்கூடிய இப்போ சைனாவோ இல்லாட்டி வியட்நாம் இந்த மாதிரி நாடுகளுக்கு கூட வந்து அவங்க 30% 20%ங்கிற மாதிரி தான் ட்ராரிஃப் போட்டிருக்காங்க. பட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இப்போ வந்து அவங்க 50% வந்து ட்ராரிஃப் போட்டிருக்காங்க. இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, கடந்த 25 வருஷமா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதாவது கிட்டத்தட்ட பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ரெண்டு நாடுகளும் வந்து மாற்றி வந்து வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பொருளை நான் வாங்குறது, இந்த பொருளை நீ வாங்குறது அப்படிங்கிற மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து நல்லபடியாக போயிட்டு இருந்தது. பட் இப்போ இந்த ட்ராரிஃப் மூலமாக இந்த கம்ப்ளீட்டான ட்ரேடு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஆக்சுவலாக ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்கும் என்ன தான் பிரச்சனை, இப்போ என்ன தான் போயிட்டுருக்கு, என்ன ட்ராரிஃப் வார் பயங்கரமாக போயிட்டே இருக்கே அப்படிங்கிறத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக நம்ம ரொம்ப சிம்பிளிஃபைடாக இந்த வீடியோவில் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ செய்கிற வீடியோக்குள்ள போயிடலாம். பை த வே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பிரகாஷ். வெல்கம் டு ஃபினான்ஸ் வித் பிராக். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ராரிஃப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுட்டு அப்புறம் மற்ற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ட்ராரிஃப் அப்படின்னா என்னென்னா, சிம்பிளாக சொல்ல போனோம்னா இம்போர்ட் டியூட்டி இல்லை இம்போர்ட் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது அமெரிக்கா நாட்டுக்குள்ளே எந்த பொருள் உள்ளே வந்தாலும், அமெரிக்கா நாட்டில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிங்கன்னா ஓகே, அது இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து எந்த பொருள் உள்ளே வந்தாலும் உள்ளே வரக்கூடிய எல்லா பொருளுக்கும், இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருளுக்கும் நாங்கள் வந்து இம்போர்ட் டேக்ஸ், இம்போர்ட் டியூட்டி போடுவோம். இதான் வந்து ட்ராரிஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா கிட்டேருந்து அவங்க வந்து ஒரு துணி வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு சிம்பிள் டேர்முக்கு நான் அதே மாதிரி ருப்பி டேர்மில் எல்லாத்தையும் சொல்கிறேன். ஸோ தட் புரிதல் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்தியா கிட்டேருந்து வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க அப்படின்னா, அது 1000 ரூபாய்க்கு உள்ள ட்ரெஸ் வாங்க போகிறாங்க, வாங்கி அங்கே அமெரிக்கா மக்கள்லாம் பயன்படுத்த போகிறாங்க. பட் இப்போ என்ன பண்ணுறாரு ட்ரம்ப் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் ஒரு 20% அதில் ட்ராரிஃப் போடுறாங்க அப்படின்னா, இப்போ 1000 ரூபாய்க்கு உள்ளே வந்த பொருள் இனிமேட்டு உள்ள இம்போர்ட் டியூட்டியோட 1200 அப்படிங்கிற மாதிரி மாறும். ஸோ இதுதான் இம்போர்ட் டியூட்டி இல்லை ட்ராரிஃப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இப்படி உள்ளே போகும்போது நம்மளோட பொருள் நார்மலாக 1000 ரூபாய் இல்லை 1500 ரூபா அப்படிங்கிற இருந்த பொருள் இப்போ அதோட விலை ஏறுது. விலை ஏறும்போது இப்போ அங்கே மற்ற துணிகள்லாம் இருக்கும்ல, மற்ற நாடுகள்லேருந்தும் துணிகள் வந்திருக்கும். இப்போ ஒரு வேளை சைனாலேருந்து வந்திருக்கலாம், வியட்நாம்லேருந்து வந்திருக்கலாம், பிரேசிலேருந்து வந்திருக்கலாம், மற்ற நாடுகள்லேருந்தும் துணிமணிகள்லாம் வந்திருக்கும். வரும்பொழுது அவங்க பார்த்தா 1000, 1050, 1100 இந்த மாதிரி வச்சுருவாங்க. நம்மளோட வந்து இப்போ 1200 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தா காம்படிட்டிவாக வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா மற்றவங்களாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அமெரிக்க மக்களும் என்ன பண்ணுவாங்க, மற்ற துணிமணிகள்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இதனால் இந்தியாவுக்கு வந்து பாதிப்பு அதிகமாகும். ஸோ இதை தான் வந்து ட்ராரிஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய பொருட்களுக்கு நம்ம வரி விதிக்கிறாங்க, இம்போர்ட் டியூட்டி போடுறாங்க. இது ட்ராரிஃப். பொதுவாக ஏன் ட்ராரிஃப் போடுவாங்க, ஒரு நாடு ஏன் ட்ராரிஃப் போடுது அப்படின்னா, ஹோம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துணிமணிகள் கடைகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படிங்கிறதால இம்போர்ட் டியூட்டிஸ் போடுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்க்கும்போது இது எல்லாமே நல்லா இருக்குமான்னு தெரியும். ஆமாம், அவங்க நாடு நல்லா வளர்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் கதைக்குள்ளே போக போக உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். சரி, ஃபஸ்ட்டு இந்த ட்ரம்ப் வந்து எப்போ இந்த ட்ராரிஃப் போட ஆரம்பிச்சாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பேசிக்லேருந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புரிதல் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் வந்து இந்த வருஷம் 2025 ஜனவரி மாதம் வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்து பதவி ஏற்கிறார். ஏற்றதுலேருந்தே வந்து அவர் மாகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அதிகமாக ஹைலைட் பண்ணுறாரு. அண்ட் இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோலையும் பேசியிருந்தோம். ஸோ மாகா அப்படின்னா என்னென்னா, மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அதாவது அமெரிக்காவை நாங்கள் மறுபடியும் ரொம்ப பவர்ஃபுல் கண்ட்ரியாக வந்து மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, சரி ஓகே அவர் அதுக்கான வேலைகளை பார்ப்பாரு அப்படின்னு பார்த்தா, அடுத்து பிப்ரவரி மாதத்துலேருந்தே அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார், வர பல நாடுகளுக்கு வந்து ட்ராரிஃப் விதிக்க ஆரம்பிச்சார். அதாவது இம்போர்ட் டியூட்டி போட ஆரம்பிச்சார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா பிப்ரவரி மாதத்தில் வந்து மெக்சிகனுக்கு, அதுக்கப்புறம் அந்த மெக்சிகோ, கனடியன், அந்த கனடா இருக்குல்ல, அந்த நாடுகள்லேருந்து வரக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் வந்து 25% வந்து ஒரு வரி போட்டார். அதுக்கப்புறம் ஸ்டீலு, அலுமினியம்க்குலாம் வந்து 25%. மார்ச் மாதத்தில் பார்த்தா சைனீஸ் இம்போர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து 20%. இம்போர்ட்டட் காரு இல்லை லைட் ட்ரக்ஸு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் 25%. இப்படியே போயிட்டு இருந்து ஜூலை மாதம் வியட்நாமில் இருந்தக்கூடிய எல்லா பொருட்களும் வந்து 20% அப்படிங்கிற மாதிரி போட்டுகிட்டே இருந்தார். ஸோ இப்படியே போயிட்டு இருந்தவர் வந்து கடைசியாக வந்து ஜூலை மாதம் வந்து இந்தியா பக்கம் திரும்புகிறார். ஸோ ஜூலை 30 வந்து இந்தியாவுக்கு மேலேயும் நாங்கள் வந்து ஒரு 25% வந்து ட்ராரிஃப் போடுறோம். ஏன்னா அவங்க வந்து ரஷ்யா கூட அதிகமாக ட்ரேட் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, ரஷ்யா கூட ரொம்ப அதிகமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்ன ஏதுன்னு கொஞ்சம் நம்ம தெளிவாகிறதுக்குள்ள என்ன ஏது கொஞ்சம் நம்ம பேசி ஒரு மாதிரி ஸ்மூதன் பண்ணுவோம் இந்த சுச்சுவேஷனை அப்படின்னு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நினைக்கிறதுக்குள்ள மறுபடியும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வந்து இன்னும் 25% பெனால்ட்டியாக இன்னொரு 25% நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 25, இங்கே ஒரு 25, மொத்தம் 50% வந்து பெனால்ட்டியாக நாங்கள் வந்து இந்தியாவுக்கு போட போகிறோம். இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் வந்து எல்லா
எல்லா கூட்ஸுக்கும் வந்து நாங்கள் 50% டேரிஃப் போட போகிறோம். இதுக்கு என்ன ரீசனாக அவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட வந்து அதிகமாக வந்து ஆயில் இம்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட வந்து அதிகமாக வந்து இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. பிகாஸ் ஆல்ரெடி வந்து ரஷ்யாவை வந்து நாங்கள் வந்து கார்னர் பண்ண பார்க்குறோம். ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் அந்த மாதிரி பிரச்சனை போது இதை சால்வ் பண்ணுறதுக்காக நாங்கள் ரஷ்யாவை கார்னர் பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ பணம் இருக்காது அதிகமாக. இந்த நேரத்தில் இந்தியா உள்ளே போயிட்டு இந்தியா அதிகமாக இந்த காசு கொடுத்து டாலர்ஸாவோ இல்லை பணமாக காசு கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆயில் வாங்குறது இல்லை இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கும்போது அந்த பணத்தை வச்சு மறுபடியும் இவங்க வந்து வாரம் வந்து இன்னும் அதிகப்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரம்ப் சொல்லி இந்தியா மேலே ஒரு 50% வந்து டேரிஃப் போடுறாரு. இப்போ உங்களுக்கு இதை பற்றி கேட்கும்பொழுது நடுவில் சில நேரங்களில் தோணலாம், அதாவது ஏன் அமெரிக்கா கிட்ட மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணணுமா, பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணுமா, எவ்வளோ நாடுகள் இருக்குல்ல அவங்க கிட்ட கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சம்பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம். உங்களுக்கு இன்னும் டேட்டா வைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட $820 பில்லியன் வர்த் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா நாடுகளுக்கும். இதில் அமெரிக்காவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட $80 பில்லியன் வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஒன்றும் பர்சன்டேஜ் கணக்கில் சொல்லணும்னா 10% வந்து அமெரிக்கா கிட்ட மட்டும் நம்ம கிட்ட வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ரொம்ப அதிகமாக பார்த்தா இந்த ஃபார்மாசிட்டிக்கல், டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு பல செக்டார்ஸ் வந்து அவங்கள மட்டுமே நம்பி ரொம்ப அதிகமான பர்சன்டேஜ் லெவலில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் யூஎஸ்க்கு. இதுக்கு நடுவில் ஹெச்எஸ்பிசி வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த ட்ரேட் வார்னால இந்தியாவோட க்ரோத் அந்த கிட்டத்தட்ட நம்ம வந்து 6-7% அளவுக்கு நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்தியா. இப்போ இதில் வந்து ஒரு 0.5% அவங்களோட க்ரோத் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த டேரிஃப்னால அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு நடுவில் ட்ரம்ப் வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து இந்தியா வந்து ஒரு டேரிஃப் கிங் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுறாரு. எதுக்காக அப்படி பண்ணுறாரு பார்த்தா, அவர் என்ன கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாரு அப்படின்னா, இந்தியா வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாடாக எங்களுக்கு இல்லை ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பல பொருள்கள் அமெரிக்காவும் வந்து அவங்களோட பல ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி நாங்கள் பல ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறோம். அதில் ஆவரேஜாக நாங்கள் அதாவது இந்தியா வந்து எங்களுக்கு டேரிஃப் எவ்வளோ வச்சுருக்காங்க பார்த்தா நியர்லி 12.2% வந்து டேரிஃப் வச்சுருக்காங்க. இதே இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவில் வரும்பொழுது நாங்கள் ஆவரேஜாக 2.2%ங்கிற மாதிரி தான் நாங்கள் டேரிஃப் வச்சுட்ருக்கோம். ஸோ இந்தியா வந்து ரொம்ப அதிகமாக ஆல்ரெடி எங்களை விட நாங்கள் 2.2னா இந்தியா வந்து 12.2% கிட்ட வந்து எங்களுக்கு டேரிஃப் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப அதிகமாக டேரிஃப் வச்சுருக்கனால ரொம்ப ஈஸியாக எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து எங்களால் செல் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியல, ஹார்லி டேவிட்சன் இதெல்லாம் எங்களால் அவ்வளோ ஈஸியாக செல் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ இந்த மாதிரி டேரிஃப் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஓகே, இந்தியா இந்த மாதிரி பண்றாங்க, அமெரிக்கா இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதனால முக்கியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் பாதிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, முதல்ல முக்கியமாக அதிகமாக பார்த்தா ஃபார்மாசிட்டிக்கல், அப்புறம் இந்த மெடிக்கல் டிவைசஸ், இந்த டெக்ஸ்டைலு, அப்பேரல்ஸ், அதாவது இந்த ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ், அப்புறம் ஜுவல்லரிஸ், பேர்ல்ஸ், மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் இந்த மினரல்ஸ், இந்த கோல், க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல இது, அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்பைசஸ், அதாவது ஷ்ரிம்ஸ்னா எறா அந்த மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த மாதிரி பொருள்கள் எல்லாமே வந்து அதிகமாக அளவுக்கு அமெரிக்காவில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் வந்து டேரிஃப் அதிகமாகும் போது இதோட விலைவாசிகள் ஏறும்போது அங்கே பெரிய அளவுக்கு வியாபாரம் ஆகாது. அப்போ இதை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இங்கே எல்லாருமே அவங்களோட வேலைகள், அவங்களோட வருமானம் எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன். ஒன்று ஸ்பைசஸ். இந்தியாவிலேருந்து வந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட $410 மில்லியன் வர்த் ஆஃப் ஸ்பைசஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்பைசஸ்ன்னு சொல்லும்போது நம்ம இந்த பட்டை, லவங்கம், கிராம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவோம். அது வந்து கிட்டத்தட்ட $410 மில்லியன் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம ஷ்ரிம்ப் எடுத்தோம் அப்படின்னா, அதாவது எறா, இந்த எறா எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் மட்டும் அவங்க கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருந்து $5 பில்லியன் வர்த் ஆஃப் ஷ்ரிம்ஸை வாங்கியிருக்காங்க. நம்ம இந்திய ரூபாயில் சொன்னால் 60,000 கோடி வர்த் ஆஃப் இது வந்து நம்ம வந்து இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இந்த ஷ்ரிம்பை மட்டும் நம்பி, எறா பிஸ்னஸை மட்டும் நம்பி கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் வந்து இதை நம்பிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே வந்து விலைவாசி ஏறுது அப்படின்னா, அதாவது ஒரு கிலோ வந்து இப்போ ஒரு $200 அப்படி பதிலாக இனிமேட்டு வந்து 50% ஏறிடுச்சு அப்படின்னா $300ங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்ற ஊருங்கள்லேருந்து வரக்கூடிய இறாங்கெல்லாம் வந்து $200, $220 இருக்கும். அப்போ ஆப்வியஸாக வந்து காம்படிட்டிவாக பார்க்கும்போது அந்த இறாங்களை தான் மக்கள் அங்கே வாங்குவாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடியது வந்து வியாபாரம் ஆகாது. இப்போ வியாபாரம் ஆகலை அப்படின்னா ஆப்வியஸாக இந்தியாவில் வந்து ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணுவாங்க. ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணாங்க அப்படின்னா அதை நம்பி வாழக்கூடிய மக்கள் பல பேருக்கு வேலைகள் போகலாம், பல பேருக்கு வருமானம் இல்லாமல் போகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இந்தியாவும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இதெல்லாம் எப்படி நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வருங்காலத்தில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த எல்லாமே வந்து கூட்ஸ், பொருட்களை பற்றி மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் ட்ரம்ப்போ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டோ எங்கேயுமே வந்து சர்வீஸை பற்றி பேசவில்லை. கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் கூட்ஸை பற்றி மட்டும் தான் போகுது. சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே டேரிஃப் எடுத்துன்னு வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து
அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு வந்து சர்வீஸ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பெரிய அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்குலாம் வந்து நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி நம்ம சர்வீஸையும் அவங்க கை வச்சாங்க அப்படின்னா இந்தியன் எக்கானமியும் வந்து பெரிய அளவுக்கு ஷேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சரி, இப்போது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் மோடி அவங்க கவர்மெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க தரப்புலேருந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்தியாவில் வந்து நாங்கள் இறக்கும்பொழுது அதுக்கு எங்களுக்கு 0 டேரிஃப் வேணும், நீங்கள் எந்த இம்போர்ட் டியூட்டிஸும் அதுக்கு போடக்கூடாது, நாங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் இங்கே வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் அதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, அப்படி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நாங்கள் எங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா அக்ரிகல்ச்சர் அதாவது விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய இந்த ஃபார்மர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய பாதிப்பாகும். இப்போயே ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அந்த ஃபார்மர்ஸ்க்கு. அவங்களோட போதிய அவங்களுக்கு பணம் வர மாட்டேங்குது, பெரிய அளவுக்கு மகசூல் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. இதில் நீங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஏன்னா அமெரிக்காங்கிறது பெரிய ஜாயிண்ட், அவங்ககிட்ட பல 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 கோடிகள் அவங்க வச்சுருக்காங்க. அது ரொம்ப பணம் இருக்கக்கூடியவங்க, அவங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது உள்ளே வந்தால் கம்ப்ளீட்டாக அவங்க டாமினேஷன் இருக்கும். நம்ம இந்தியன் ஃபார்மர்ஸ்க்குலாம் பிரச்சனை ஆகிடும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நாங்கள் அந்த மாதிரி இம்போர்ட் டியூட்டியெல்லாம் நாங்கள் எடுக்க முடியாது, அந்த டேரிஃபை எங்களால் வந்து பெரிய அளவுக்கு கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதை அவர் மனசில் வச்சுட்டு இது எப்படி அவங்க ரிவெஞ்ச் எடுக்கலாங்கிற மாதிரி ட்ரம்ப் யோசிச்சு அவங்க இந்த ரஷ்யாவை வந்து பிடிச்சிட்டு அது ஒரு துடுப்பிச்சிட்டா வச்சுட்டு இந்தியா மேலே தேவையில்லாமல் டேரிஃப் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா இவ்வளோ பேசுகிறாங்களே, அமெரிக்காவே வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படக்கூடிய இல்லை எல்லா இந்த விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டோ இல்லை சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் யூனியன் அவங்களும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நீங்கள் ரஷ்யா கூட தான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களும் தான் அதிகமாக வந்து அவங்க கூட வந்து ட்ரேட் வச்சுட்டு இருக்கீங்க. எப்படி சொல்ல போனால் சைனா அந்த சொல்லிட்டு பல நாடுகள் வந்து ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற எந்த நாடுகளையும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலையே, அவங்களுக்குலாம் இவ்வளோ அதிகமாக, அதாவது இந்தியாவில், அதாவது உலகத்திலே ரொம்ப அதிகமாக டேரிஃப் விதிக்க கூட மற்ற நாடுகளுக்குலாம் போடலையே, ஏன் இந்தியாவுக்கு மட்டும் இந்த அளவுக்கு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து வேற என்ன மோட்டிவ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த WTO அதாவது வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்டேயும் சொல்லிட்டாங்க தெளிவாக, இதுக்கு நாங்கள் கவுண்டர் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோ இல்லை அவங்ககிட்ட வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இம்போர்ட்ஸோ எல்லாம் இந்த முக்கியமாக டெக்னாலஜி இம்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நாங்களும் எங்கள் சைட்லேருந்து டேரிஃப் போட ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து இதுக்கு நடுவில் வந்து சைனாவும் வந்து அவங்க பண்ணுற தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வராங்க. ஸோ இப்போ இந்த ட்ரம்ப் பண்ணுற ஒரு வேலையினால இப்போ இத்தனை வருஷமாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெரிய அளவுக்கு ஒத்து போகாது. பட் இப்போது சைனா, இந்தியா அண்ட் இப்போ ரஷ்யா இவங்க 3 பேருமே ஒரு டைஅப்பில் பண்ணி இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்ஸாக மாறிடுவாங்களா, ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸாக மாறிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கான்வர்சேஷன் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வந்து பல வருஷம் வந்து ஒரு நல்ல நட்புறவு வந்து இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ ரொம்ப அடி வாங்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் வந்து இந்தியாவோட டிசிஷன் என்ன அவங்க வந்து முடிவெடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உன்னிப்பாக வந்து எல்லா நாடுகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியா வந்துட்டு இல்லை நாங்கள் ரஷ்யா கிட்ட எப்பவும் போல தான் நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாண்டில் ரொம்ப இருக்க போகிறாங்களா, அப்படி இருந்து அவங்க வந்து பிரச்சனைகளை வந்து எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்க போகிறாங்களா, இல்லை ரஷ்யா கிட்ட நாங்கள் இம்போர்ட்ஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம், ரஷ்யா கிட்ட வந்து பொருளுங்க வாங்குறது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அமெரிக்கா கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்கை வந்து வச்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல ஆர்வத்தோடு வந்து எல்லா நாடுகளும் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்தியாவும் வந்து இந்த நேரம் பார்த்துட்டு சைனா வந்து இந்தியாவோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி பாண்டிங் வருது. மற்ற நாடுகளும் வந்து நம்ம யாரெல்லாம் வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தோமோ, வேண்டாங்கிறத விட யாரெல்லாம் பெரிய அளவுக்கு ட்ரேடிங் நம்ம இல்லாமல் இருந்தோமோ அவங்களாம் இப்போ நம்ம கிட்ட வந்து ஃப்ரெண்ட்லியாக இந்த நேரம் பார்த்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக பார்த்தா வந்து பெரிய அளவுக்கு நம்ம வந்து நம்ம உலகமே வந்து அதிக அளவுக்கு வந்து US டாலர் கரன்சி பேஸ் பண்ணி தான் ட்ரேடிங் நடக்குது. ஸோ இனிமேல் வந்து US டாலர் இல்லாமல் அதர் கரன்சிஸை நம்ம வந்து டிபெண்ட் பண்ணணும், இந்த US கரன்சிஸை வந்து நம்ம டிபெண்டன்சி வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் தாண்டி இப்போ இந்தியாவுக்கு மட்டும் தான் இது பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்தியாவிலேருந்து அதிகமாக வந்து அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணி அங்கே பொருட்களும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கே டேரிஃப் ஏற்றனால அங்கேயும் விலைவாசி ஏறும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏற ஆரம்பிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள், அதாவது அமெரிக்கன் பீப்புள், அவங்களுக்கும் வந்து பிரச்சனைகள் வரும். அதாவது வந்து ஒரு கிலோ ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின பொருள்லாம் இனிமேட் வந்து 150 ரூபா, 180 ரூபா, 200 ரூபா அப்படிங்கிற மாதிரி விற்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கேயும் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளேஷன்ஸ் அடி வாங்க ஆரம்பிக்கும். அண்ட் இந்தியாவுக்கும் வந்து பெரிய அளவுக்கு அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அதை நம்பி இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இங்கேயும் பாதிக்கப்படும். இந்த மாதிரி 2 நாடுகளுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் போயிட்டே தான் இருக்கும். பட் இது எந்த அளவுக்கு போகுது, 2 பேருமே எப்படி இதை எடுத்துகிட்டு போகிறாங்க, அடுத்து இந்தியா எந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்க போகுது, அமெரிக்கா இதோட நிறுத்திடுமா இல்லை அடுத்தடுத்து பிரச்சனைகள் கொடுக்க போகுதா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளோட தான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு கியாஸாக போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன மாதிரி டெசிஷன்ஸ் வந்து இந்தியா எடுக்கலாம், எந்த மாதிரி எடுத்தால் வந்து ஒரு நல்ல ஒரு பாதையாக இருக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இல்லை மற்ற நாடுகளுக்கு வந்து ஒரு மாதிரி இத்தனை வருஷம் எப்படி இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி டிப்ளமேட்டிக்காகவே நம்ம இருக்கிறதுக்கு வந்து எந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி
மாதிரி உங்கள் எல்லா கருத்துக்களையும் வந்து கமெண்ட்ஸில் கீழே வந்து சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், எதனால் என்னென்ன பிரச்சனைகளை போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்கேஸ் நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது டாரிஃப் வார் பயங்கரமாக போகிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் கேஷை ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நம்ம ஆல்ரெடி சொன்ன செக்டார்ஸில் ஏதாச்சும் ஒரு நல்ல கம்பெனிஸு நல்ல சீப் வேல்யூஷனில் கிடைக்க முடியும். அந்த காசை வச்சு நம்ம இந்த கம்பெனிஸை வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம் வரதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்தை, ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம கீழே லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுறேங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.